என்னப்பா இது, இந்த சட்டமன்றத்துக்கே இப்படிலாம் செஞ்சிட்டீங்கன்னா அடுத்தா வரக்கூடிய சட்டமன்றத்துக்கெல்லாம் எப்படிப்பா வெளிநடப்பு செய்வீங்க? இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க. சார், நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அமைச்சர்கள் சரியா பதில் சொல்லல, அதனால நாங்க வெளிநடப்பு செய்கிறோம். மதிப்பிற்குரிய உறுப்பினர் அவர்கள் ஏன் கொடுக்கவில்லை, எதற்காக கொடுக்கவில்லை, ஏனென்றால் கொரோனா இருந்தது என்று சொன்னார். கொரோனா காலத்தில் கை கொடுக்க கூடாததா என்று சொன்னார்களே தவிர மகளிர் உரிமை தொகையை கொடுக்க கூடாது என்று சொல்லவில்லை. எதிர்கட்சியில இருக்கிற அனைவரும் எழுப்பிய கேள்விக்கு அரசின் சார்பாக உரிய விளக்கங்கள் இல்லை. எனவே அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு இப்படின்னு சொல்லி திமுக வெளிநடப்பு செஞ்ச அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்லா தானேயா போயிட்டு இருந்துச்சு, காரசாரமான விவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. நீங்க கேட்ட கேள்விகளுக்கு அவங்க பதில் சொன்னாங்க. திடுதிப்புன்னு வந்துட்டு இல்ல சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செய்றீங்களே, உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. அமைச்சர்கள் பதில் சொல்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி, திமுக தலைவரை பற்றி அவர்களுக்கு என்ன மனதில்பட்டதோ அதை சொல்கிறார்கள். நீங்கள் அது தவறு என்று சொல்லி நீக்குகிறீர்கள். ஆனால் நேரடியாக லைவ் போய் கொண்டிருக்கிறது. எல்லாம் லைவ்ல ஓடிட்டு இருக்கு, முதல்ல லைவ்ல ஓடாது, அதனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏவா வேலு அவர்கள் எப்படி கேட்டிருந்தாரோ அதே மாதிரியே நேரு அவர்களும் கேட்டிருக்காங்களே அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது எனது வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. அது லைவ்ல வர்றதுனால மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, அதனால பலவிதமான பிரச்சனைகள் வருது. வெளிநடப்பு செஞ்சுட்டு அவங்க கூச்சல் போட்டதெல்லாம் எப்படி கூச்சல் போட்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கெட்டுவிட்டது கெட்டுவிட்டது, சட்டமன்றம் கெட்டுவிட்டது அப்படின்னு சொல்லி கூச்சல் போட்டாங்க. ரோசம், சூடு, சொரண, மானம், வெக்கம் ஒண்ணுமே கிடையாதா திமுகவுல? இப்போ உனக்கு என்ன வேணும்? அதுக்கு பதில் சொல்ல. பதில் தானே நான் சொல்றேன். பதில் கேட்டா அடிக்கிற, அடிக்காம என்ன பண்ணுவாங்க? தனி மாட்டுப்பட. ஆனால் முதன்முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உதயநிதியை அவரது இருக்கைக்கே வந்து வரிசையில் நின்றபடி திமுக அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோர் வணக்கம் தெரிவித்தனர். ஆனால் உதயநிதியோ அவை நாகரீகத்தை பின்பற்றாமல் இருக்கையில் அமர்ந்து கொண்டே வணக்கம் தெரிவித்தார். டேய் ஓட்டத்தக்காளி மூக்கா, ஓப்பனிங்ல ஒரு குரல் சொன்னியா சொல்லு. கெட்டுவிட்டது கெட்டுவிட்டது, சட்டமன்றம் கெட்டுவிட்டது அப்படி. மானங்கட்ட மடப்பயல, நீ மானிலடா, தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது. அப்படியே உன தம்பி. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. ஃபர்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து நீங்கள் அமைச்சர் சரத் அவர்கள் இந்த மாதிரி போதைப் பொருளை பயன்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கூச்சல் போடுறீங்க. அந்த வீடியோ உங்கள் ஆட்சியில் இருந்த போது எடுக்கப்பட்டது தான். நான் என்ன சொல்கிறேன், அந்த வீடியோ எப்போ வந்துச்சு? இப்போ வந்தது வீடியோ, ஒரு மாதத்துக்கு முன்பு வந்தது. எனவே இந்த அரசு அவரை கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்துருக்கணும். எங்களோட அரசாக இருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுத்திருப்போம். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். திமுக ஆட்சியில கஞ்சா வித்ததை காட்டி கொடுத்ததுக்காக, இது மாதிரி போதைப் பொருள் விற்பனையை காட்டி கொடுத்ததுக்காக பல பேரை கொலை செஞ்சிருக்காங்க. தலைமை குடும்பமே கஞ்சா போதைப் பொருள் வித்தவன்ட்ட காசு வாங்கி படம் எடுத்த குடும்பம் தானே. இந்த பொழப்புக்கு 4 பேர். இதே விஷயத்தை அமைச்சர் சரத் அவர்களும் கேட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி இவங்க சொல்றாங்கன்னா அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? ஸ்டேடியத்துக்குள்ள நான் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னுடைய எல்லாம் செக் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி செக் பண்ணும்போது ஸ்டேடியத்துக்கு வாசல்லையே வச்சு இந்த மாதிரி போதைப் பொருளை கொடுத்து விட்டுட்டு இருந்தீங்களா, இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவர் கேட்பது நியாயமா இருந்தாலுமே இதே கேள்வியை நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கிறோம். அப்ப அந்த அமைச்சர் ஒத்துக்கிறாரா? அது போதைப் பொருள் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரா? அமைச்சர் ஒத்துக்கிறாரா? நடவடிக்கை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? சரி, அப்படியே வச்சுக்கிட்டாலும் அவர் போதைப் பொருள் தான் உட்கொண்டார் அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கொள்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்வியிலிருந்து நமக்கு என்ன புரியுது? ஒரே ஒரு விஷயம், அவர் போதைப் பொருளை உட்கொண்டார் அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கொண்டார் என்றால் நாங்கள் போதைப் பொருளினுடைய கூடாரமாக இருந்துச்சு தமிழ்நாடு 5 வருஷம் அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். இதுதானே நமக்கு புரியுது. யாரையோ லாக் பண்ணி
வாண்டடா திமுக மக்கள் முன்னாடி அம்பலப்பட்டு நிற்கிறது அப்படிங்கிறது தான். இப்ப கண்டுபிடிச்சிட்டேனே. எப்ப கண்டுபிடிச்ச? உன் வாயாலேயே சொன்னியடா குரங்கு. எப்பா முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது பொழைச்சுக்கிறேன். எங்களுடைய டிபார்ட்மெண்ட், நாங்க புதுசா ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் உருவாக்குனார் எங்களுடைய தளபதி. தளபதின்னு சொல்லி அடிக்கடி சட்டமன்றத்தில் ஒரு பெயர் உச்சரிக்கப்படுகிறது. ஏன் புரிஞ்சிருச்சா? இவ்வளவு நாள் அப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க, இப்ப கம்ப்ளீட்டா தளபதி அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் மக்கள் மத்தியில யாரை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறதுக்கான ஒரு ராஜதந்திரம். அமைச்சர்களே, இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல உங்களுக்கு இது புரியலையா? அப்போ இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிநடப்பு செஞ்சதும் சரியில்லை, வெளியில வந்து அவர் பேசினதும் சரியில்லை. இதுல போதைப் பொருளை ஒழிப்பதற்கு நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு? எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கட்டிக் டாஸ்க் போர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதற்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி அடுத்த கேள்வி கேளுங்க. இந்த கேள்விக்கு நியாயமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட பதில் இருந்திருக்க வேண்டும். ஆனா பதில் இருந்ததா என்று கேட்டால் அங்கதான் பதில் இல்லை. ஊழல் அப்படின்னு சொன்னாலே ஆதவர்ஜுனா அவர்கள் பேச தொடங்கும் போதே நாங்கள் அதிமுகவை பற்றி பேசினேன், கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி பேசினேன், ஆனால் திமுக பற்றி பேச போறேன்னு சொன்னால் அங்கே கூச்சல் குழப்பம்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிற பயங்கர சவுண்ட்லாம் கேட்டுட்டே இருந்துச்சு. ஆனால் நான் குறிப்பிட்ட கம்யூனிஸ்ட் தோழர்களை பத்தி பேசினேன், அதிமுக தோழர்களை பத்தி பேசினேன். நான் திமுக பத்தி பேசவே இல்லை. திமுகவுடைய எதிர்கட்சி என்ன சொல்ல இல்ல, என்ன சொல்ல வரதான் தெரியாம நினைச்சுக்கணும். என்ன அர்த்தம்? அந்த பயப்புல ஆதவர்ஜுனா அவர்கள் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூச்சல் குழப்பம் போட்ட உடனே ஆதவர்ஜுனா கேட்கிறாரு, 58 இருக்கிற நீங்க எந்திரிச்சு சத்தம் போட்டாலே இப்படி இருக்கு, நாங்க நிறைய பேர் இருக்கோம், எந்திரிச்சோன்னா இந்த சட்டமன்றமே நடக்காதுன்னு சொன்னேன். புரியுதா? நீ குரல் கொடுத்ததுக்கே இத்தனை அடி உழுகுதே, நான் குரல் கொடுத்தா எத்தனை அடி உழும் தெரியுமா? இந்த சவால் விடுறது, செங்கல் பிரிக்கிற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். துணை முதல்வராக நீங்க போதையை தடுப்பதற்கு என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? 2 வயது குழந்தை இங்கே பாலியல் வன்புறுத்தலுக்கு உட்பட்டது திமுகவினுடைய முக்கியமான உறுப்பினர் தான். அந்த நேரம்லாம் நீங்க போதையை பத்தியோ இல்லாட்டி பெண்களுக்கு எதிரான குற்றத்தை பத்தியோ அதிகமா பேசாம விட்டுட்டீங்களே, துணை முதல்வராக நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா அவர்கள் கேட்கிறாங்க. நாங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், வா நானே அலர்ட் பண்றேன். எத்தனை பேர் கல்விட்டு இனிமே தமிழ்நாடு போலீஸ் கண்ணுல பட்டே உரிச்சிருவேன். ஓடிப்பா, ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேசல் உள்ள போயிருவேன்.